இந்தியாவில் மோடி அலை ஓய்ந்துவிட்டதா? நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுமா? கருத்து கணிப்புகள் தொடர்பாக நியூஸ் 7 தமிழின் ஒரு சிறப்பு பார்வை. விரிவாக பார்க்கலாம். தேர்தல் வந்துவிட்டாலே ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் வெளியாவதை தடுக்க முடியாது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியான பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் பாஜகவே வெல்லும் என்று முடிவுகள் வந்தன. அவை அனைத்தும் உண்மையாகவும் மாறின. இப்படி கருத்து கணிப்புகள் பலிக்கத் தொடங்கினாலும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படாத நிலையில் எடுக்கப்படும் கருத்து கணிப்புகள் உண்மையிலேயே மக்களின் கருத்து பிரதிபலிப்பா அல்லது சிலருக்கு சாதகமான கருத்துகளின் திணிப்பா என்கிற கேள்வி எப்போதும் பொது அரங்கில் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டர் கருத்து கணிப்பின்படி பாஜகவிற்கு உறுதியாக பெரும்பான்மை கிடைக்காது. ஆனால் கூட்டணி கட்சிகளுடன் 233 இடங்களை அக்கட்சி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் கூட்டணி 167 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் கூறியிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம், 2 கூட்டணியிலும் இடம்பெறாத மாநில கட்சிகள் 143 இடங்களை கைப்பற்றும் என்பதுதான். இந்த 143 இடங்களை வெல்லும் கட்சிகள் பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பதால் அவை காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சுமார் 300 எம்பிக்கள் ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும். ஆனால் அது தனி பெரும்பான்மையுடனான ஆட்சியாக இருக்காது. 2004ஆம் ஆண்டு அமைந்தது போல் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமையும். மாநில கட்சிகளே கிங் மேக்கர்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்தில் தற்போது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கும் கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆதரவு நிலைக்கு மாறினால் காட்சிகள் மாறும். ஆனாலும் தொங்கு நாடாளுமன்றம் தவிர்க்க முடியாதது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 39 இடங்களையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியே வெல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை தவிர மற்ற எந்த கூட்டணியும் இன்னும் அமையாத நிலையில் இந்த கருத்து கணிப்புகள் களத்தில் எதிரொலிக்குமா என்பது சந்தேகமே. அதே சமயம் மெகா கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து போட்டியிட்டால் கருத்து கணிப்புகள் நிஜமாகத்தான் வாய்ப்பு அதிகம் என்று கருதுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.